பைபாஸ் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர் வால்வ் சர்ஜரி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. வால்வு மாற்றினாங்க, அறுவை சிகிச்சையாக. அவர் என்ன ஆல்கஹால் உண்டா, ஸ்மோக்கிங் உண்டா, டயபெட்டிக்கா, இதெல்லாம் ஒன்றும் ஹிஸ்ட்ரி தெரியாமல் நான் அதெல்லாம் ஒன்றும் கதை சொல்ல முடியாது. அசோசியேட்டடாக அவருக்கு என்னெல்லாமோ ப்ராப்ளம் இருந்திருக்கும். சும்மா பைபாஸ் பண்ணவேலாம், பைபாஸ் பண்ணால் மறுநாளே நடக்கலாம், அதுக்கு மறுநாள் மாடி ஏறலாம், அதுக்கு மறுநாள் நீங்கள் மொட்டை மாடிக்கே போயிடலாம். நான் அப்படி தான் நடந்தேன். 2010 எனக்கு பைபாஸு. முதல் நாள் வெராண்டாவில் நடக்க சொன்னாங்க. 2வது நாள் ரேம்பில் இறங்கி கீழே வரைக்கும் போயிட்டு வாங்கினாங்க. இது மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில். 3வது நாள் டாக்டர் நீங்கள் இன்றைக்கி அந்த ஏணிலெலாம் ஏறி நீங்கள் மேலே போய் மீனாட்சி அம்மன் கோயிலை மேலே மொட்டை மாடியிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்சார்ஜ் கொடுத்துடலாம். நான் காலையிலே 11 மணிக்கெலாம் போய் மேலே போய் டாக்டர் அகஸ்டின் பிரதர் வந்திருந்தார் என்னை பார்க்குறதுக்கு. அவர் கூட கலையணிட்டு ஒரு நண்பர் வந்திருந்தார். 2-3 பேர் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி சொல்லிக்காரு டாக்டர் வரீங்களா அப்படின்னு. சரி போ. மாடிப்படியெலாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சும்மா மெட்டலில் ஏணி வச்சுருந்தாங்க. அதில் ஏறி மொட்டை மாடியில் போய் மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்துட்டு கீழே வந்துட்டோம். வந்தவுடனே டாக்டர் மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்துட்டிங்களா, கிளம்புங்க, ஒன்று இங்கே என்ன வேலை, போங்க கிளம்புங்கன்னு உடனே டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்க. அதனால் அவங்க இண்டிவிஜுவல் ப்ராப்ளம், ஒவ்வொருத்தருடைய உடம்பு எப்படி இருக்குது. எனக்கு இரத்த குழாயில் மட்டும்தான் அடப்பு, அவருக்கு அசோசியேட்டடாக வேறு ஏதாவது இருந்திருக்கலாம். அவருக்கு வால்வு டிஃபெக்ட் இருந்து தான், வால்வில் ப்ராப்ளம் இருந்து தான். அதனால் பைபாஸ் வந்து இப்போ ஹெர்னியா ஹைட்ரோசில் மாதிரி சிம்பிளான சர்ஜரி தான். அவங்களுக்கு பெரிய அவங்க என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒழுங்காக வச்சுக்கணும். 90% டயபெட்டிக்காக தான் இருப்பாங்க பைபாஸ் பண்ணவங்க. ட்ரிபிள் வெசல் டிசீஸ் வந்து டயபெட்டிஸ் தான் வரும். அதனால் அவங்க வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோலு, பிபி கண்ட்ரோலு, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலு இதெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஒழுங்காக வச்சுக்கிட்டோன்னா வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும். அது அவருக்கு அசோசியேட்டடாக நிறைய ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதனால தான் அவர் மாட்டிக்கிட்டாரே தவிர நம்ம வந்து இண்டிவிஜுவலைஸ்ட், ஒவ்வொருடைய ஹெல்த்தும் ஒவ்வொருடைய பேராமீட்டரை பொறுத்து. அதனால் இதில் நம்ம வந்து ஒப்பீனியன் கொடுக்க கொண்டு இல்லை. பைபாஸுங்கிறது அவங்க கணக்கு பண்ணி செய்தாங்கன்னா அப்போ அந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன், ஹார்ட்டுடைய அந்த பம்பிங் பவர் நல்லா இருக்குது அப்படின்னா பைபாஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு அட்டாக் வந்து அதுக்கப்புறம் பண்ணுறாங்கன்னா எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் 40-35 கீழே இறங்கிட்டுன்னு வைங்க. அப்போ நீங்கள் என்ன தான் பைபாஸ் பண்ணி கொடுத்தாலும் அங்கே ஒன்றும் பழைய லெவலுக்கு மேலே வராது எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன். அந்த பம்பிங் பவர் குறையாக இருக்கும்போது எப்படியும் அந்த மாதிரி இண்டிவிஜுவலில் சடன் டெத்து காமன். அந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் வந்து 30, 35, 25 எப்படிலாம் இருக்கும் சிலருக்கு. அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கும்போதே மேலே போயிடுவாங்க, அல்லது எங்கேயாவது போகும்போது பொஸ்கனி கீழே விழுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சடன் டெத்து வந்து எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் குறையாக இருக்கவங்களில் காமன். அது ரொம்ப ரேராக தான் அவங்களுக்கு பைபாஸ் பண்ணுவாங்க. இவரை பொறுத்தளவில் நிறையா அசோசியேட்டடாக நிறையா ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதனால் அவருக்கு அந்த மாதிரி ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கு. வருந்தத்தக்க ஒரு முடிவு தான்.